Hello students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெக்டிலினியர் மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த ரெக்டிலினியர் மோஷன் அப்படிங்கிறது என்னன்னா மோஷன் along a straight line அப்படினு சொல்லலாம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படினா straight lineல மூவ் ஆகணும். சோ இந்த ரெக்டிலினியர் மோஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா it is defined as motion along the straight line அப்படினு நம்ம ஒரே லைன்ல சொல்லிரலாம். So rectilinear motion is defined as motion in a motion along a straight line. So ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும் அப்படினா ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆச்சு அப்படினா அந்த மோஷனை நம்ம ரெக்டிலினியர் மோஷன் அப்படினு சொல்லலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த ரெக்டிலினியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படினு கேட்டிங்கனா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, ரோட்ல நேரா நடந்து போயிட்டு இருக்காரு அப்படினா அவர் ரெக்டிலினியர் மோஷன்ல இருக்காருன்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு கார் இல்லனா பஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படினா ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படினா இந்த மோஷனுக்கு பேரு ரெக்டிலினியர் மோஷன் அப்படினு சொல்லலாம். சோ a car moves in a straight line. ஸ்ட்ரெயிட் ரோட் அப்படினு எடுத்துக்கலாம். சோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல ஒரு கார் நேரா மூவ் ஆகுது அப்படினா அந்த மோஷனுக்கு பேரு ரெக்டிலினியர் மோஷன் அப்படினு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப கார் ரோட்ல போகுது அப்படினா அந்த காரோட டயர் பாத்தீங்கன்னா ரோடோட டச் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரியான மோஷன் தான் இந்த ரெக்டிலினியர் மோஷன்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த ரெக்டிலினியர் மோஷன் அப்படிங்கிறதுல மூணு விஷயம் இருக்கு. ஒன்னு டிஸ்பிளேஸ்மென்ட், இன்னொன்னு வெலாசிட்டி, அடுத்து பாத்தீங்க அப்படினா ஆக்ஸலரேஷன். சோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ x1 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல x2 அப்படிங்கிற பொசிஷனை ரீச் பண்ணுது. இந்த இடத்துல 1, 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொசிஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் பொசிஷன் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் பொசிஷனுக்கு அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ இப்போ இதோட டிஸ்டன்ஸை எப்படி அது வந்து கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்போவுமே எஸ் அப்படிங்கிற நோட்டேஷனால நோட் பண்ணுவோம். ஸோ x2 மைனஸ் x1 அப்படிங்கிறதா இந்த இடத்துல அது கடந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது டெல்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து 2 மீட்டர். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த சேஞ்ச் ஆஃப் பொசிஷனை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருக்கு, ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போகும்போது அதில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, அதில் ஒரு இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த இடப்பெயர்ச்சி நடந்திருக்கிறதுனால அதை வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். 1ல இருந்து 2க்கு மூவ் ஆயிருக்கு. புரியுதா? அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? x2 மைனஸ் x1 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி x2 மைனஸ் x1 வேணும் அப்படின்னா டெல்டா எக்ஸ் வந்து 2 மீட்டர், எவ்வளோ மீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்திருக்கோ அதை வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா v அப்படிங்கிறது வெலாசிட்டி இந்த இடத்துல. ஸோ இந்த வெலாசிட்டியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு, அதாவது டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெலாசிட்டியை எப்பவுமே வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லுவாங்க. instantaneous
velocity. அதனே instantaneous velocity அப்படிங்கிறது ஒரு particular time periodல அந்த velocityயை சொல்றது தான். புரியுதா? v அப்படிங்கிறது velocity. So ds by dt அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு particular time periodல எவ்வளவு displacement நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ds அப்படிங்கிறது என்ன அப்படின்னா s2 minus s1. அதாவது s அப்படிங்கிறது x2 minus x1 அப்படின்னு போட்டோம் இல்லையா? இந்த இடத்துல ds அப்படிங்கிறது என்னன்னா change of displacement. ஸோ ஒரு particular time periodல எவ்வளவு distance வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதா ds அப்படிங்கிறது. அடுத்து dt அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட். ஸோ t2 minus t1 அப்படின்னு சொல்லலாம். அதாவது இனிஷியல் டைம் பீரியட், ஃபைனல் டைம் பீரியட். இனிஷியல் டைம் பீரியட் t1, ஃபைனல் டைம் பீரியட் t2. இது ரெண்டையும் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து dt. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஆக்சலரேஷன். ஸோ ரெக்டிலினியர் மோஷனில் இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்டு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆக்சலரேஷனை நம்ம நொட்டேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற நொட்டேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல ஆக்சலரேஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இதை நம்ம நோட் பண்ணுறதுக்கு ஏ அப்படிங்கிற எழுத்தை எடுத்துக்குவோம். ஸோ இதோட நொட்டேஷன் ஏ. ஸோ இந்த இடத்துல dv by dt அப்படின்ட்டு வரும். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் நம்ம வெலாசிட்டிக்கு பார்த்த மாதிரியே ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டு அதில் வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த v அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த ds by dtயை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்சலரேஷனில் பார்த்தீங்கன்னா a is equal to d by dt of v அப்படின்னு எழுதலாம். ஸோ vக்கு பதிலாக ds by dtயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ a is equal to d by dt of ds by dt. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளை பண்ணுறதுக்கு a is equal to d square s dividing by dt ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஆக்சலரேஷனை நம்ம சொல்லலாம். ஆக்சலரேஷனை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று dv by dt அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா a is equal to d square s dividing by dt ஸ்கொயர் அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியும். புரியுதா? ஸோ ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆச்சுன்னா அதை வந்து ரெக்டிலினியர் மோஷன் சொல்லலாம். ஒரு கார் மூவ் ஆகிறது, அதே மாதிரி ஒருத்தர் நேரம் நடந்து போகிறது, இது எல்லாமே வந்து நேரம் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ரெக்டிலினியர் மோஷனுக்கு கீழே கொண்டு வரலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறது. வெலாசிட்டிங்கிறது பர்டிகுலர் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா அது வெலாசிட்டி. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஆக்சலரேஷன். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் எடுக்கலாம். இப்போ இந்த மோஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஒரு டீட்டெயிலை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா டைம் பீரியடை நோட் பண்ணிக்குவாங்க, ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டியை நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆரிஜின் பாயிண்ட் ஓ. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் எடுத்தாங்கன்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கிராஃப் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ ரெட் கலர் லைனில் நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே எக்ஸ் ஆக்சிஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கர்வ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2, ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் டைமை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பிளாட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வந்து இருக்குது, ஓகேங்களா? பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2க்கு வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சலரேஷன் கம்மியாகுது, அதாவது டீசலரேஷன் சொல்லலாம். ஆக்சலரேஷன் கம்மியாகிட்டே வருதுன்னா அது வந்து டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல டைம் பீரியட் t1, இந்த இடத்துல டைம் பீரியட் t2. அதே மாதிரி வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லைனில் பிளாட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் லைனில் பிளாட் பண்ணிங்க அப்படின்னா வெலாசிட்டியை உங்களால் பார்க்க முடியும்.
ஸோ இது வந்து v1, இது v2. ஓகேவா? ஸோ சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா dvன்னு எடுத்துக்கலாம், ஆர் v2 மைனஸ் v1 எடுத்துக்கலாம். சேஞ்ச் ஆஃப் டைம் பீரியட் அப்போ வந்து நீங்கள் dtன்னு எடுத்துக்கலாம், ஆர் அதர்வைஸ் t2 மைனஸ் t1 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான். இப்போ நான் ஹேட்ச் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம மீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஒர்க் டன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா x2 மைனஸ் x1ன்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் x2 ஆஃப் t மைனஸ் x1 ஆஃப் t அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டியும் பார்க்கலாம், ஆக்சலரேஷனும் பார்க்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரெக்டிலீனியர் மோஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்கக்கூடிய மோஷன். ஓகேவா? அதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்னொன்று வெலாசிட்டி, இன்னொன்று ஆக்சலரேஷன். இந்த ரெக்டிலீனியர் மோஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு மோஷன். இப்போ அது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கலாம், இல்லைன்னா ஒய் டைரக்ஷனில் இருக்கலாம், இல்லைன்னா இசட் டைரக்ஷனில் இருக்கலாம். இந்த 3 டைரக்ஷன்லையும் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அந்த மோஷனுக்கு பேர் தான் ரெக்டிலீனியர் மோஷன் அப்படிங்கிறது. இப்போ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டைரக்ஷனில் நடக்குது அப்படின்னா ஒய் இசட் வந்து இருக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒய் இசட்டில் ஏதாவது ஒன்றில் இசட் டைரக்ஷனில் அந்த மோஷன் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த ரெக்டிலீனியர் மோஷனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால இந்த ரெக்டிலீனியர் மோஷனை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரெக்டிலீனியர் மோஷனை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.